தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது. இந்த காரியத்தை செய்தோம், ஆகவே உமது கையில் இருக்கிறோம், உமக்கு நலமும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இஸ்ரவேலின் மக்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் மிகவும் பெரிய பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய பெரிய கிருபைகள் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வழியிலே, விடுதலை பயணத்திலே, அவர்களுடைய பயணங்களிலே கூட இருந்து தாகத்தின் நேரத்திலே தாகம் தீர்த்தவராக இருந்தார். கொடூரமான வெப்ப நேரத்தில் மேகஸ்தம்பமாய் இருந்து பாதுகாத்தார். செங்கடல் அவர்களை அமிழ்க்கும்போது செங்கடலுக்கு வழியை உண்டு பண்ணி அவற்றிலே கடந்து வரச் செய்தார். அந்த அற்புதமான காரியங்கள் இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய கடவுள் யோசுவா வழியாக உங்கள் கையில் இருக்கிறோம் என்று இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவிடம் சொல்கிறார்கள். உங்கள் கையில் இருக்கிறோம் என்று சொல்லி யோசுவாவிடம் சொல்கிறார்கள். உங்கள் கையில் யார்? அந்த ஊர்கள் கிபியோன் மக்கள், கெபிரோ, பெரயோரோத், கிரியாத் தெரீம் என்பவர்கள். இந்த சபையின் பிரபுக்கள் கடவுளாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் அவர்களை சங்காரம் செய்யாமல் விட்டுவிட்டார் என்று யோசுவா 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த மக்களை பாதுகாப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் அடிமைகள் அல்ல, உங்களுக்கு அழிவு வராது. இன்றைக்கு பாவத்தில் இருந்து மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொன்ன அருமை ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு பெரிய தெய்வீக நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவர் என்ன நோக்கம்? நம்முடைய காரியங்களிலே அவர் கூட இருப்பதாக. மிகவும் பயந்து இந்த காரியத்தை உங்களுக்கு செய்தோம், ஆகவே உமது கையில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிற ஜனமாக. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய மாமிச பலத்தினாலே பேசுகிறான், அறிவினாலே பேசுகிறான், தன்னுடைய இனம் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மார்தட்டி பேசிக்கொள்கிறான். எங்களுக்குத்தான் இந்த கோட்டா வேண்டும் என்று சொல்கிறார்கள். கோட்டா என்று தன்னுடைய இனத்தை முதன்மைப்படுத்தி செய்கிறான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், யோசுவாவினிடத்தில், நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக இருக்கிறோம், உமக்கு எது நலமும் நியாயமுமாய் தோன்றுகிறதோ அதை நீர் எங்களுக்கு செய்யும் என்று கடவுளிடத்தில் கேட்கிற ஒரு நிலையிலே யோசுவாவினிடத்தில் கேட்கிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் இந்த திருச்சபை எடுத்துக்கொள்வோம், இந்த அரசை எடுத்துக்கொள்வோம். இந்த சனம் உமக்கு பிரியமானதை நலமானதை எங்களுக்கு செய்யும் என்று கேட்கிறவர்களாக நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். நமக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சொல்லி மாறுதட்டில் இருக்க வேண்டாம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவவும், நம்முடைய விடுதிகளை பாதுகாக்கவும், நம்முடைய திருச்சபைகளை எடுத்து கட்டவும், அது திருச்சபை கட்டுவதிலும் கூட பல்வேறு விதமான வித்தியாசங்களை தலைவர்களிடத்தில் பார்க்கிறோம். ஒரு இன மக்களுக்கு மாத்திரமே பண உதவியை செய்கிறார்கள், விரைவாக செய்கிறார்கள், அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அதிகமாக உதவுகிறார்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு இன மக்களுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவே இன்றும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாண்டி போய் இல்லாத மக்களுக்கு, ஆலயத்திற்கு வராத மக்களுக்கு, ஆலயத்துக்கு பற்றி அறியாத மக்களுக்கு செய்கிறார்கள். ஆகவே தான் கடவுளுடைய ஊழியத்தின்படி ஒருவேளை அது அறியாதவர்களுக்கு நற்செய்தி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டாலும், திருச்சபையில் பாரம்பரியமாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு கடவுளை உமக்கு நியாயமானதை எங்களுக்கு செய்யும். அன்பு இறை மக்களே, இந்த சிந்தனையை இந்த நாளிலே நாம் நிறுத்தி விசுவாசத்தோடு கடவுளை உமக்கு நியாயமானதை நலமானதை நீர் எங்கள் மக்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்போம். அது தலைவர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த இனத்துக்காரன், இந்த ஜனத்துக்காரன் என்று சொல்வதை விட்டுவிட்டு
கடவுளுடைய பிள்ளை என்று நாம் ஒப்பு கொடுப்போம், கேட்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் வழிநடத்துவார், நித்தியத்துக்கு ஏற்ற வகையில் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பாலும் உம்முடைய இரக்கத்தாலும் இந்த புதிய நாளை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்த தேவாதி தேவனே, இன்றைக்கு உலகத்தினுடைய இரத்தம் கொடுக்கின்ற கொடையாளர்கள் தினம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த திறந்த நாளில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் திருமறை வழியாக அந்த உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். முதலாக கார்லர் லாண்டர்ஸ்டைன் என்பவர் 1901 அதை கண்டுபிடித்தார். மனித இரத்தத்தை சேகரிப்பதன் மூலம் உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அந்த இரத்தம் கொடுக்கின்ற மக்களுக்காக உலக கொடையாளர் தினம் என்று வழங்கப்படுகிற இந்த நாளிலும் கூட தேவரே, இந்த உலகத்துக்காக இரத்தம் சிந்தி மரித்த எங்கள் அருமை இரட்சகரே, உம்முடைய திருநாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிற மக்களாக, எங்களை ஆண்டவரே இழக்கின்றவன் உமக்கு பிரியமானதை மட்டும் எங்களுக்கு செய்தருளும், உமக்கு நலமானதை நியாயமானதை எங்களுக்கு செய்யும் என்று கேட்கிறவர்களாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடும் செயலோடும் எங்களுடைய வாழ்க்கையுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வழி நடத்தும் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.